மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக் பாடி லோஷன். ஒரு நாள் கங்கம்மா வீட்ல உட்காந்து ஒரு மாசத்துல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு தான் மனசுல நல்லா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எப்படியாச்சும் ஒரு மாசத்துக்குள்ள கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க கிட்ட சக்கரை சுஜாதா வராங்க. வந்து, கங்கா என்ன பண்ணிட்டு இருக்கடி? புளியோதரையில எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டு இருக்க, வா நீயும் சேர்ந்து புளிவ இன்னும் சொன்னா. அத கேட்ட சுஜாதா ஷாக் ஆயிட்டா. கங்கம்மா கிட்ட, அப்படியா, நானும் நீயும் சக்கரை பொங்கல்ல சக்கரை மிக்ஸ் பண்றேன்னு நினைச்சிட்டேன். இன்னும் கவுண்டர் குடுக்குறாங்க. அத கேட்ட கங்கம்மா, என்னடி கவுண்டரா? அட, முன்னாடி தானே புக் படிச்சிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குற? ஏதோ ஃப்ரெண்ட்லியா கேட்டுட்ட விடுடி. இருந்தாலும் என்ன புக்கடி இது? ஒரு மாசத்துல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற புக்கடி இது. நீ பாத்துட்டே இரு, ஒரு மாசத்துல நான் கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் இன்னும் ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க. அத கேட்ட சுஜாதா, ஆமாண்டி கங்கா, இதுல எழுதுன மாதிரியே இத படிச்சவங்க எல்லாம் கோடீஸ்வரிங்க ஆயிடுவாங்களா இன்னும் சந்தேகமா கேக்குறாங்க. அதுக்கு கங்கம்மா, எதுக்காக மாட்டாங்கடி, நீயும் சந்தேகமும். அதில்லடி, இப்போ இத படிச்சவங்க எல்லாம் கோடீஸ்வரிங்க ஆகுனா இந்த புத்தகத்தை எழுதினவன் இன்னும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருப்பான். இத்தனைக்கும் இதை எழுதினவன் கோடீஸ்வரன் தானா இன்னும் கேக்குறாங்க. அத கேட்ட கங்கம்மா மனசுல, அட, இவ பாக்க பைத்தியம் மாதிரி இருந்தாலும் நல்ல பாயிண்ட சொன்னாலே. இந்த புக்ல இருக்கிறது உண்மையா இருந்தா இந்நேரம் இந்த புத்தகத்தை எழுதினவன் எப்பயோ கோடீஸ்வரன் ஆயிருப்பான். ஆனா அங்க கோயில் முன்னாடி உக்காந்து தான் எழுதின புக்க வித்துட்டு இருக்க மாட்டான்ல. நல்லா ஒரு மாசத்துல கோடி ரூபாய் சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். முன்ன பின்ன யோசிக்காம இந்த புத்தகத்தை வாங்கிட்டேன். 100 ரூபாய் வேஸ்டா போச்சு இன்னும் மனசுல நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. கங்கம்மா தான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்த சுஜாதா கங்கம்மா கிட்ட, என்னடி ஏதோ யோசிக்கிற? அது எதில் விடு. ஆமா, நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்லையே. ஓ, அதுவா? ஆக்சுவலா அது அது ஞாபகம் வந்துருச்சுடி. இந்த வாரத்திலேயே நம்ம மானசா கல்யாணம் இல்ல, ஒரு முறை போய் சந்திக்கலாம்னு சொன்னல, அதான் வந்தேன். அட ஆமா இல்ல, மறந்தே போயிட்டேன்டி. சரி வா போலாம் இன்னும் சொல்லி 2 பேரும் சேர்ந்து மானசா வீட்டுக்கு போறாங்க. அங்க மானசாவ ரூம்ல எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அத பார்த்த சுஜாதா கங்கம்மா மானசா கிட்ட போறாங்க. மானசா முகம் பூரா கருப்பா கறி மாதிரி இருக்கும். அத பார்த்த இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. சுஜாதா மானசா கிட்ட, என்னடி மானசா, நல்லா சக்கரை மாதிரி வெள்ளையா இருக்கிற உன் மூஞ்சு இப்படி கறி மாதிரி கருப்பா இருக்கு இன்னு கேக்குறாங்க. அதுக்கு மானசா, என்ன மூடி, யாரோ ஒரு கிழவி வந்து என்ன இந்த பாடி லோஷன் பூசிக்கிட்டா நல்லா க்ளோ வரும்னு சொன்னாடி. அத கேட்டு உண்மை நினைச்சு ஒரு வாரம் அந்த பாடி லோஷனை பூசிக்கிட்டேடி. அவ்வளவுதான், என் மூஞ்சி இப்படி கருப்பாயிருச்சடி இன்னும் சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அத கேட்ட கங்கா மானசா கிட்ட, இருந்தாலும் ஏதோ ஒரு கிழவி வந்து உங்ககிட்ட பாடி லோஷன் கொடுத்தா நீ எப்படி வாங்கிக்கிட்ட? அது அவங்க செத்து போன என் பாட்டியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிக்கிட்ட. இப்ப என்ன பண்ணணுமோ புரியவே இல்ல. இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா எங்க அம்மா அப்பா ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது இன்னும் அழுதுகிட்டே சொன்னாங்க. அத கேட்ட கங்கம்மா மானசாவை சமாதானப்படுத்திக்கிட்டே, நீ சொன்னதெல்லாம் கேட்டா உன் கல்யாணத்தை கெடுக்க யாரோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. சரி விடு, நீ எதுவும் கவலைப்படாத, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் இன்னும் மானசாவுக்கு தைரியம் சொல்றாங்க. அப்போ மானசா கங்கம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு, ப்ளீஸ் கங்கா, நீ தான் ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன முன்னேற்றணும் ப்ளீஸ் இன்னும் கெஞ்சுறாங்க. அதுக்கு கங்கா, அட நீ எதுவும் கவலைப்படாதடி, தைரியமா இரு, நான் இருக்கல்ல இன்னும் சொல்லி அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. சக்கரை சுஜாதாவும் அவங்களோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. கங்கம்மா வீட்டுக்கு போய் மேஜிக் லேம்ப் எடுத்துக்கிட்டு, தம்பி ஜீனி, அர்ஜென்ட்டா வெளியே வாமா,
நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னு ஜீனிய கூப்பிடுறாங்க. அத பார்த்த சுஜாதா மனசுல, அடக்கடவுளே, இவளுக்கு என்ன பைத்தியங்கீட்டம் பிடிச்சிருச்சா என்ன? அந்த லேம்ப் எடுத்துக்கிட்டு வெளியே வாடான்னு கூப்பிடுறா. என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஜீனி அந்த மேஜிக் லேம்ப்ல இருந்து வெளியே வராரு. அத பார்த்த சுஜாதா, அத்தடி பேய், காப்பாத்துங்க இந்த சத்தமா கத்திக்கான்னு திரும்பி கீழே விழுந்துடுறாங்க. அத பார்த்து ஜீனி கங்கம்மா கிட்ட, யாருக்கா இந்த காமெடி பீஸ் இப்படி பயப்படுது? அதுக்கு கங்கம்மா, இது என்னோட ஃப்ரெண்டு சக்கரை சுஜாதாடா. உன்னை பாக்குறது தான் முதல் தடவைல, அதான் சக்கரை வந்து கீழே விழுந்துட்டா இன்னும் சொன்னாங்க. சக்கரைங்கிற வார்த்தை கேட்ட உடனே சுஜாதா எந்திரிச்சு, என்னது சக்கரையா, எங்கடி இன்னு கேக்குறாங்க. அதுக்கு கங்கா, சக்கரை இல்லடி, சக்கர் அப்படின்னா கண்ணு திரும்பி விழுந்துட்டான்னு சொல்றேன். ஓ அப்படியா, அத்தடி பேடி, அது இங்கே இருக்குடி அத்தடி. என்னக்கா இது, இவங்க ரொம்ப தான் ஓவர் ஆக்ஷன் பண்றாங்க. இன்னு சொல்றாரு. அதுக்கு கங்கம்மா, அவ கதையை விடுடா தம்பி, எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அது நீ தான் சால்வ் பண்ணணும். இன்னு நடந்தது எல்லாத்தையுமே ஜீனி கிட்ட சொல்றாங்க. அத கேட்ட ஜீனி கங்கம்மா கிட்ட, பாருக்கா, நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் ஒன்னே தான், மேஜிக் லோஷன். அதை மட்டும் போட்டுக்கிட்டா ஜனங்க எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளையாயிடுவாங்கக்கா. அப்புறம் எதுக்குடா லேட் பண்ற, உடனே அந்த மேஜிக் பாடி லோஷனை என்கிட்ட தா. அதுக்கு ஜீனி, அது என்கிட்ட இல்லக்கா, உங்க அத்தை கிட்ட தான் இருக்கு, போய் எப்படியாவது எடுத்துக்கங்க என்ன சொல்றாரு. அத கேட்ட கங்கா, ஐயோ இப்ப எப்படிடா, இப்ப நான் போய் எங்க அத்தைய கேட்டேன்னு வை, நான் ஏதோ என் பேராசைக்காக கேட்டுட்டு இருப்பேன்னு நினைப்பாங்க.